ஜெனரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஜெனரல் ஃபங்க்ஷன் போட்டுங்க. ஓகே. இங்க பாருங்கமே. இப்ப இப்படி வச்சுக்குவோம். என்கிட்ட ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் அப்படின்னா, இப்ப இப்படி வச்சுக்குவோம். நம்மகிட்ட எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்கு. எம்ப்ளாய்ஸ் டேபிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செலக்ட் பண்ண போறோம். இப்படி செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்தோம்னா எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்க எல்லா காலமும் வந்துடும். கரெக்டா? இப்ப இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள் என்ற ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் மட்டும் செலக்ட் பண்ணலாம். அவ இப்படி கொடுக்கலாமா? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு செலக்ட் என்ன கொடுத்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ்னு கொடுத்துரும். அப்படின்னா நமக்கு என்ன மட்டும் செலக்ட் ஆகும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் மட்டும் செலக்ட் ஆகுமா? ஸோ என்ன காலம் மட்டும் செலக்ட் ஆயிருக்கும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு டைம், அதாவது எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்ல இந்த 90 அப்படின்னு டிபார்ட்மெண்ட் எத்தனை டைம் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது 90ன்ற வேல்யூ எத்தனை ரோல இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எத்தனை டைம் தான் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் வேணும் அப்படின்னு சொல்றேன். புரியுங்களா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலம்ல இருக்க வேல்யூஸ் யூனிக்கா மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணா போதும். டூப்ளிகேட்டா டிஸ்ப்ளே ஆக வேணாம். இல்ல 90 எனக்கு ஒரு 10 டைம் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஒரே ஒரு டைம் டிஸ்ப்ளே ஆனா போதும். அதே மாதிரி 60 எத்தன டைம் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஒரு டைம் டிஸ்ப்ளே ஆனா போதும் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஒரு காலம் இருக்கு அப்படின்னா, அந்த காலம்ல இருக்க டூப்ளிகேட்ட பூரா ஸ்கிப் பண்ணிட்டு, அந்த காலம்ல இருக்க யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஒரே வேல்யூ எத்தன டைம் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு எத்தன டைம் டிஸ்ப்ளே ஆனா போதும் அப்படின்னா, ஒரு டைம் டிஸ்ப்ளே ஆனாலும் போதும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அத பண்றதுக்கு இங்க வருமே நம்மகிட்ட ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, யூனிக். அந்த ஃபங்ஷனோட நேம் என்ன? யூனிக். இப்படி கொடுக்கலாம். இப்படி யூனிக் ஆஃப் நான் எந்த காலம் சொல்லிடுறேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்ல இருக்க என்ன வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, இங்க வருமே. இதுக்கு முன்னாடி நமக்கு எத்தன ரோ டிஸ்ப்ளே ஆச்சு அப்படின்னா, 107 ரோஸ் டிஸ்ப்ளே ஆச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் காலம்ல இருக்க எனக்கு என்ன எலிமெண்ட் டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னா, யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லப் போறேன். அப்ப அந்த காலம் இருக்க யூனிக்கான வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, யூனிக் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணேன். அப்ப இங்க யூனிக் ஆஃப் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்ல இருக்க யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே இருக்கா? அப்ப ஒரு காலம் இருக்கு அப்படின்னா, அந்த காலம் இருக்க யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த யூனிக் அப்படின்ற ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க இருமே. இப்ப இப்படி வச்சுக்கலாம். இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க யூனிக்கான வேல்யூ சுத்தமா, அதே மாதிரி எனக்கு என்ன பண்ண போறேன்னா, மேனேஜர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. எனக்கு அந்த காலம்ல இருக்க யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் வேணும். அப்ப எப்படி எழுதலாம்? select unique யூனிக் ஆஃப் எந்த காலம்? மேனேஜர் ஐடி. என்ன கொடுத்தோம்னா செலக்ட் யூனிக் ஆஃப் மேனேஜர் ஐடி ஃப்ரம் எந்த டேபிள்? employees. எம்ப்ளாயீஸ். யாருமே. இப்ப அந்த மேனேஜர் ஐடி காலமுக்கு யூனிக்கான டிஸ்ப்ளே எத்தனை ரோ டிஸ்ப்ளே இருக்கு? 19. ஏறுமே. இப்படி நீங்க யூனிக்கான வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு எய்தர் நீங்க யூனிக் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இதே சேம் ஃபங்ஷனாலிட்டிக்கு இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. என்ன ஃபங்ஷன் அப்படின்னா, டிஸ்டிங்க்ட். ஓகேங்களா? அப்ப நீங்க எய்தர் யூனிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, டிஸ்டிங்க்ட் அப்படின்ற ஃபங்ஷன் கூட என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபங்ஷன்ல எந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் என்னவோ சேம் ரிசல்ட் தான். புரியுதுங்களா? அப்ப ஒரு காலம் இருக்கு அப்படின்னா, அந்த காலம் இருக்க யூனிக்கான வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? Unique or எய்தர் distinct. யூனிக் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? Distinct. டிஸ்டிங் அப்படின்ற ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிங்க இதை. ஓகே. அடுத்தீங்க பாருமே. இப்படி வச்சுக்குவோம்.
நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப இப்படி நான் 2 காலம் செலக்ட் பண்ண போறேன். அதாவது என்கிட்ட எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள்ல என்கிட்ட 2 காலம் எடுக்க போறேன். இதான் இனிமே இப்படி விடலாம். இப்ப இப்படி விடலாம். செலக்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இங்க வருமே. இப்ப நமக்கு என்ன காலம் மட்டும் செலக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் செலக்ட் ஆகுமா? என்ன காலம் மட்டும் செலக்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற காலம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இங்க வருமே. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் காலமும் வேணும், சேலரி காலமும் வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? Select First first name, name, comma, comma, salary. salary. எதுக்காக கமா கொடுக்குறீங்க? Columns two. Columns. Separation operator. செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கா? கரெக்டா? Yes. இப்ப இப்படி வச்சுக்கோ. இப்ப எனக்கு இந்த காலம் ஓகேங்களா, நீங்க காலம் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா கமா கொடுக்கும். அப்ப எனக்கு 2 காலம் செலக்ட் ஆச்சு, 2 காலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. கரெக்டா? இப்ப இங்க வருமே. இப்ப நான் இப்படி கொடுத்துறேன் ஓகேங்களா, கமா கொடுத்து என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துறேன். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் காலம் வந்திருக்கு, தென் சேலரி காலம், தென் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் காலம். ஓகேங்களா, 3 காலம் என்ன இருக்கு அப்படின்னா செலக்ட் இருக்கா. அப்ப இங்க பாருமே, நான் ஒரு காலம் வந்து இன்னொரு காலம் செப்பரேட் பண்றதுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கமா கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? கமா கொடுத்துருக்கேன். இங்க வருமே. இப்ப நான் அப்ப ஒரு காலம் இன்னொரு காலம் செப்பரேட் பண்றதுக்கு நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா கமா கொடுத்துக்கலாமா? இங்க வருமே. இப்ப நான் ஒரு காலமோட இன்னொரு காலம் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும்னு சொல்றேன். 2 காலம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். இங்க வருமே. 2 காலம் நீங்க செப்பரேட் பண்றதுக்கு என்ன கொடுத்துக்கலாம்னா கமா கொடுத்துக்கலாம். 2 காலம் நீங்க மெர்ஜ் பண்றதுக்கு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க வருமே இந்த மாதிரி பைப் சிம்பிள் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு பாத்தீங்களா, என்டருக்கு மேல இருக்கு பாத்தீங்களா ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2 டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா பைப் சிம்பிள் அப்படின்னு சொல்ல போறோம். இங்க வருமே. இந்த பைப் சிம்பிள் இங்க கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துறேன். 2 காலம் என்ன ஆகுது? இங்க வருமே. இப்ப போய் இதை ரன் பண்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் காலமையும் சேலரி காலமே என்ன பண்ணி சேலரி காலம் இடையில யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இந்த 2 காலம் மட்டும் பாருங்கமே, 2 காலம் மட்டும் என்ன இருக்கு? அப்ப 2 காலம் இருக்கு அப்படின்னா 2 காலமை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அப்ப 2 காலம் இருக்கு அப்படின்னா 2 காலம் மெர்ஜ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இப்ப இப்படி கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப நான் இந்த காலமே எனக்கு மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கேயும் பைப் சிம்பிள் யூஸ் இப்படி கொடுக்கலாம். அப்ப இது மூணுமே நமக்கு இந்த 3 காலமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெர்ஜ் ஆயிடுச்சா? அப்ப 2 காலம் செப்பரேட் பண்ண செப்பரேட் கமா. ஆமா, அதுவே 2 காலம் இருக்கு அப்படின்னா 2 காலம் மெர்ஜ் பண்ண பைப் சிம்பிள். இந்த பைப் சிம்பிள் இருக்குங்களா, இந்த பைப் சிம்பிளை நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்ல போனா கமா வந்து நம்ம என்னன்னு சொல்ல போனா கமா இருந்துச்சு அப்படின்னா கமா வந்து நம்ம என்னன்னு சொல்ல போனா செப்பரேஷன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆமா. கமா வந்து நம்ம என்னன்னு சொல்ல போனா கமா வந்து செப்பரேஷன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பைப் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பைப் சிம்பிளை சொல்லும்போது நம்ம என்னன்னு சொல்ல போனா கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லணும். புரியுங்களா? கமா வந்து செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பைப் சிம்பிள் வந்து என்ன சொல்லுவோம்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏறுமே. இப்ப 2 காலமை செப்பரேட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா கமா யூஸ் பண்ணேன். 2 காலம் மெர்ஜ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணா கன்கார்டினேஷன் அப்படி யூஸ் பண்ணா. இப்படி 2 காலம் இருக்கு அப்படின்னா அந்த 2 காலமை நம்ம மெர்ஜ் பண்றதுக்கு எய்தர் இந்த கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏறுமே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப இந்த 2 காலமை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்ப கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கோமா. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 2 காலமே மெர்ஜ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்கேட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்கேட். இந்த கான்கேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா 2 வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த 2 வேல்யூ என்ன பண்றது தான் அப்படின்னா மெர்ஜ் பண்றது தான். ஓகேதான்? இங்கே இப்போ கான்கேட் ஆஃப் நான் என்ன கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் கமா சேலரின்னு கொடுத்துறேன். அப்ப 2 காலம் என்ன ஆயிடுச்சு? ஹலோ 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 கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. அப்ப நான் 2 காலமை மெர்ஜ் பண்றதுக்கு எய்தர் கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்?
கன்கேட் ஃபங்க்ஷன் கான்கேட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஏறுமே. இப்போ இந்த கன்கார்டேஷன் ஆப்ரேட்டருக்கும் இந்த கான்கேட் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம் ஏறுமே. இப்போ இப்படி கொடுத்துறேன். இப்போ நம்ம 3 காலமை கன்கார்டேஷன் ஆப்ரேட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போனோம் மெர்ஜ் பண்ணோம். அதே மாதிரி கான்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ண போனா 3 காலமும் மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எத்தனை ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன்? 2 ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன் ஏறுமே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் 3 ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் சேலரி லாஸ்ட் நேம் அப்படின்ற 3 காலம் பாஸ் பண்ண போறேன். எப்படி பாஸ் பண்ணலாம்? செலக்ட் concat ஆஃப் எந்தெந்த காலம்? first name comma salary comma last name. லாஸ்ட் நேம். அப்ப இப்போ இந்த கான்கேட் ஃபங்க்ஷனுக்கு நான் எத்தனை காலம் பாஸ் பண்ணிருக்கேன்? 3 ஆர்குமெண்ட். ஒரு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன்னா 3 ஆர்குமெண்ட். இப்போ இப்படிதான் ஃப்ரம் எந்த டேபிள் பண்ணா எம்ப்ளாய்ஸ் கொடுத்துரும் ஏறுமே. இப்போ என்ன பண்ணுவோம்? என்ன வருது? இன்வேலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது நான் பாஸ் பண்ண நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு. என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இந்த கான்கேட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, இந்த கான்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால மேக்ஸிமம் எத்தனை காலம் தான் கான்கேட் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 வேல்யூ தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கான்கேட் பண்ண முடியும். மோர் தென் 2 வேல்யூ நம்மளால என்ன பண்ண முடியும்னா முடியாது. அதாவது கன்கார்டேஷன் பண்ண முடியாது. பட் இந்த கன்கார்டேஷன் ஆப்ரேட் யூஸ் பண்ணி நம்மளால எத்தனை காலம் எத்தனை வேல்யூ வேணாலும் நம்மளால என்ன பண்ணிக்கிட்டே போக முடியும் அப்படின்னா கன்கார்டேஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்கார்டேஷன் ஃபங்க்ஷனுக்கும் இந்த கான்கேட் அப்படின்ற கன்கார்டேஷன் ஆபரேட்டருக்கும் இந்த கான்கேட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுங்களா? யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ இப்போ இதான் ஓகேங்களா கன்கார்டேஷன் ஆபரேட்டருக்கும் கான்கேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நோட் பண்ணிங்க. நம்ம ஸ்லைடுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே என்னவா மாறிடும் அப்படின்னா அது அப்படியே நமக்கு என்னவா டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸ்லைடுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. நவீன் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஒன்றில் இந்த கான்கேட்டை யூஸ் பண்ணி நம்ம பிகினிங்கில் வந்து 2 தான் ஜாயின் பண்ண முடியும், அப்படி தானே? ஆமாம். மோர் தென் 2 காலம்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கான்கேட்டேஷன் பண்ண முடியாது. பட் இப்போ பண்ண முடியாது. இப்போ கான்கேட் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் சேலரின்னு போட்டிருக்கோம். மறுபடியும் கமா போட்டு மறுபடியும் கான்கேட்டை மறுபடியும் அப்ளை பண்ணி இன்னும் 2 காலத்தையும் மறுபடியும் அதே இடத்துல ஜாயின் பண்ண முடியுமா போட்டு?
இப்படி தனியா வேணா உங்களால பண்ணிக்க முடியும். உள்ள வந்து யூஸ் பண்ண முடியாது. அதான் தனியா போட்டுக்கலாம். இப்ப கமா போட்டு மறுபடியும் கான்காட் போட்டு இன்னும் 2 காலத்தை ஜாயின் பண்ண முடியும். தனியா போட்டீங்க அப்படின்னா அது தனி செப்பரேட் காலம் ஆயிரும். ஓகே. நோட் பண்ணியாச்சா? சரி ஓகே. சோ ஹலோ சரி இங்க வருமே. இப்ப இப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி செலக்ட். நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி கொடுத்துறேன் யூனிக் ஆஃப் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு யூனிக் ஆஃப் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டுனா எம்ப்ளாய்ஸ் டேபிள். அப்ப இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் காலமுக்கு என்ன வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும்? யூனிக் வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுமா? ஸோ இங்கே வருமே. இது நான் இப்போ என்ன பண்ணிக்க அப்படின்னா இந்த டேபிளுக்கு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணி என்ன வேல்யூ மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்க அப்படின்னா யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிக்கேன். இங்கே வருமே. இப்போ பிடிச்சிக்குவோம். இப்போ நான் என்ன வேல்யூ மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்க அப்படின்னா யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கேன். இப்போ இந்த டேட்டா ஏதாச்சும் ஆர்டரா இருக்கான்னு கேட்டா ஒரு ஆர்டராகவே இல்லை. கரெக்டா? ஆமாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம்? ஆர்டர் பை அப்படி விடலாமா? ஆர்டர் பை எந்த காலம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்டர் பண்ண போகிறேன். என்ன ஆர்டர் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் பண்ண போகிறேன். என்ன ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படி விடலாம். அப்போ ஆர்டர் பை நான் என்ன கொடுக்குறேன் டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். என்ன ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். இங்கே இருமே. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ இந்த வேல்யூவை என்ன வேல்யூன்னு சொல்லுவோம்? நல் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஆர்டர் பண்ண போறேன். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வருமே நல் வேல்யூஸ் எங்க வந்திருக்கு? லாஸ்ட். அப்ப நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட்டா நல் வேல்யூ எங்க வந்துரும்? லாஸ்ட். இல்ல டிஃபால்ட்டா நல் வேல்யூ எங்க வந்துரும் அப்படின்னா லாஸ்டா வந்துரும். இல்ல இங்க வருமே. இதுவே நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் காலமுக்கு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் எடுக்க போறேன். எடுத்துட்டு அந்த காலம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிசைனிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன்னா டிசைனிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டா நல் வேல்யூ எங்க வந்துருச்சு? ஃபர்ஸ்ட். அப்ப இங்க பாயிண்ட் தான். ஓகேங்களா? நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன். அது எந்த காலம் வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட்டா நல் வேல்யூஸ் எப்பயுமே எங்க வந்துரும் அப்படின்னா லாஸ்டா வந்துரும். ஓகேங்களா? இதுவே டிசைனிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நல் வேல்யூஸ் டிஃபால்ட்டா எங்க வந்துரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்துரும். புரியுங்களா? ஓகே. இல்ல இங்க இருமே. இப்ப இப்படி வச்சுக்குவோம். இதான் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குது. இப்ப இப்படி வச்சுக்குவோம். இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியா எடுத்துக்காம ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இப்போ என்னவா எடுத்துக்கலாம் வேணாம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடியா எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னவா எடுத்துக்க அப்படின்னா ஒரு பேங்க்ல கஸ்டமர் இருப்பாங்க கேட்டலாம். அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸாக எடுத்துக்குவோம். அவங்க அக்கௌண்ட்ல இருக்க என்னவா எடுத்துக்கோம் அப்படின்னா பேலன்ஸ். இப்படி மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் என்னவா எடுத்துக்க அப்படின்னா அவர் அக்கௌண்ட்ல சுத்தமாக பேலன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. ஓகேங்களா? இப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா எந்த வேல்யூ டு எந்த வேல்யூ? ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் கேட்டலாம். அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இந்த லோயஸ்ட் வேல்யூ எங்க வரணும்? ஃபர்ஸ்ட்ல வரணும். பட் ஏன் அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இல்ல. கரெக்ட்டா? அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட்ல வரணும். கரெக்ட்டா? எஸ். பட் நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அது டிஃபால்ட்டா எங்க வருது? லாஸ்ட்க்கு போயிடுது. எங்க போயிடுது அப்படின்னா லாஸ்ட்க்கு போயிடுது. பட் இது எங்க வரணும்? ஃபர்ஸ்ட்ல வரணும். இதான் அதாவது இப்ப இதாவது சின்டாட்டிக்கா இப்படிதான் ஒர்க் ஆகுது. பட் என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா என்னோட பேங்க் மேனேஜர் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஸோ இப்போ நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஃபர்ஸ்ட்ல டிஸ்பிளே ஆகுமா? லாஸ்ட்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ என்னோட மேனேஜர் என்ன சொல்றேன்னா ஹையஸ்ட் பேலன்ஸ் டு லோயஸ்ட் பேலன்ஸ்ல வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த லோயஸ்ட் பேலன்ஸான அக்கௌண்ட்ல பேலன்ஸே இல்லாதவர் எங்க வரணும்? பட் அவர் எங்க வருவாரு? ஃபர்ஸ்ட்ல வருவாரு. புரியுங்களா? ஓகே. அப்ப இங்க பிசினஸ் ரெக்யர்மெண்ட் என்னன்னா லோயஸ்ட் டு ஹையஸ்ட் வேல்யூல தான் நீங்க ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணணும். பட் அதுல இருக்க நல் வேல்யூ எங்க டிஸ்பிளே ஆகணும்?
ஃபர்ஸ்ட்ல வரணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு இப்படி கொடுக்கலாம் நல்ஸ், ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு இப்படி கொடுக்கலாம் நல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துறோம்னு வச்சுக்கோமே. இப்போ அசனிங்கால ஸ்டார்ட் பண்றேன், பட் நல்வெளி எங்க வந்திருக்கு? ஃபர்ஸ்ட்ல வருது. ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கா. இதுவே நல் வேல்யூவை லாஸ்டா கொண்டு வரதுக்கு நல்ஸ் என்ன கொடுக்குறது அப்படின்னா, அதாவது டிசைனிங் ஆல பண்றேன் அப்படின்னா நல் வேல்யூ டிசைனிங் ஆல பண்றேன் அப்படின்னா நல் வேல்யூ ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்டா வர வேல்யூவை லாஸ்டா கொண்டு வரதுக்கு நம்ம என்ன கொடுத்தலாம்? இப்படி நல்ஸ் லாஸ்ட். நல்ஸ் லாஸ்ட். அப்படிங்கிறமே இங்க இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபங்க்ஷன். இது எது கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நல்ஸ் கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு 10s ஃபர்ஸ்டா கொண்டு வாங்க, 20s ஃபர்ஸ்டா கொண்டு வாங்க அப்படின்னா பண்ண முடியாது. நல்ஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்டாவோ லாஸ்டாவோ கொண்டு வர முடியும். புரியுங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ண போனால் நல் வேல்யூஸ் கூட. ஓகேங்களா? அசனியால் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நல் வேல்யூ நான் டிஃபால்ட்டாக எனக்கு எங்கே வரும்னா லாஸ்ட்டாக வரும். லாஸ்ட்டாக வர வேல்யூ ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு நல்ஸ் ஃபர்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட்டாக வர வேல்யூ லாஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு நல்ஸ் லாஸ்ட். புரியுங்களா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை, நோட் பண்ணிங்க. ப்ரோ சொல்லுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து இப்போ நல்ஸுக்கு மட்டும்தான் வருமா இல்லை நம்பர்? ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் வேற எந்த நம்பர் போட்டாலும் வராது இல்லையா? இந்தாங்க வருமே. என்ன வருது? நாட் ப்ராப்பர்லி என்டர்ட். கமாண்ட் என்ன மட்டும் தான் கொடுக்க முடியும்? நல்ஸ் மட்டும் தான். நல்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே. நோட் பண்ணியாச்சா? இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மென்ட்ல டிஃபால்ட் நல் லாஸ்ட் அண்ட் டிஃபால்ட் நல் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கீங்கல்ல? ஆமா. அது இப்ப எக்ஸ்பிளைன்காக தானே போட்டிருக்கீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆனா கீழ இருக்க ரெண்டு தானே? ஆமாமா, இது சும்மா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகே. அடுத்தீங்க பாருங்க. இதை அப்படி வச்சுக்கோங்க. இது கொடுத்துருவோம். செலக்ட் என்ன கொடுத்துருப்போம்னா அப்படி நிறைய வேல்யூ பாஸ் பண்ணுறேன். 4 இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேல்யூ பாஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அதாவது மல்டிபிள் காலமாக நிறைய வேல்யூ பாஸ் பண்ணிக்கேன். இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்க வேல்யூலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன? 18. இப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுத்தோங்களா? கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோமே.
கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இயர்மே கிரேட்டஸ்ட் ஆஃப் நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி மல்டிபிள் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு ஓகேங்களா, மல்டிபிள் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ இயர்மே அதில் இருக்க எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோமோ இப்படி கிரேட்டஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இதுவே லோயஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுத்துரும் லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம்னா லீஸ்ட்னு கொடுத்துருக்கோம்னா அதுக்கு லோயஸ்ட் வேல்யூ வந்துடும். என்ன வேல்யூ வந்துருக்குன்னா லோயஸ்ட் வேல்யூ. புரியுதுங்களா? அப்போ நான் மல்டிபிள் காலம்ஸ் அதாவது மல்டிபிள் வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூ பாஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணிடலாம் கிரேட்டஸ்ட். அதுக்கு லோயஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம்னா லீஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகேவா. ஸோ எனவே இப்படி நீங்கள் எங்கெல்லாம் எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் நம்மளால் என்ன பண்ணிக்கணும்னா பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த நம்பர் ஃபங்க்ஷன்ல ஒரு காலமுக்கும் ரவுண்டு மாடு பவர்னு போடுறோம்ல. ஆமா. அந்த 3 காலமுக்கும் ஒரே கமாண்ட் கொடுக்க முடியுமா? ரவுண்டு முடியாது ப்ரோ. அங்க வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எரர் வரும். ஓகே. ஒரு காலமுக்கும் ஒரு வாட்டி கொடுக்கணும். ஆமா. ஓகே. ப்ரோ இப்போ இந்த மாடுன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. அது ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ அதுக்கு? மாடுலஸ். யாருக்காச்சும் ஜெனரல் ஃபங்க்ஷன் டவுட்ஸ் இருக்கா? ஜெனரல் ஃபங்க்ஷன்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஜி இந்த கிரேட்டஸ்ட் வந்து இப்போ சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா இல்ல டுவெல்ல மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல ப்ரோ, இல்ல ஜி. சேலரியில தான் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அங்கே ஒரே ஒரு வேல்யூ தான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரோ பாஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா மல்டிபிள் காலம் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ டுவெல்ல மட்டும் தான். ஆமா, டுவெல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் டேபிள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான நான் சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ப்ரோ.